மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 39,481 காலிப்பிடங்களை நிரப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/10/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே, அதாவது உங்களுக்கு 12 மந்த் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 69,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரிங்களா? அதோட நம்மளுடைய இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது பேஜில் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸ் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மடு ஃபோர்ஸு எல்லாமே இருக்கும். இதுதான் இதோடைய நோட்டிஃபிகேஷன். இதோடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எஃப், அதாவது ரைஃபிள்மேன் அண்ட் ஜிடி, அசாம் ரைஃபிள் அண்ட் சிப்பாய் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 14/10 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15/10 வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கன்சி அண்ட் எவ்வளோ சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். 18,000லேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து 56,900 ரூபா வரைக்கும் இருக்கும். அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் அண்ட் ஆல் போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 39,481 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 13,306 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,654 வேக்கன்சியும், சிஐஎஸ்எஃப்க்கு வந்து 6,430 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,145 வேக்கன்சி அண்டு சிஆர்பிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 11,299 வேக்கன்சி மேலுக்கும் அண்டு ஃபீமேலுக்கு 11,541 வேக்கன்சியும் அண்டு எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 819 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அண்டு எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கிடையாது. ஐடிபிபிக்கு பொறுத்த வரைக்கும் 2,564 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 453 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்காக. அண்ட் ஏஆருக்காக வந்து பார்த்திங்கன்னா 1,148 வேக்கன்சி இருக்குது. அண்டு ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு என்சிபி, எஸ்எஸ்எஃப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேஸ்ட் வைஸையும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முதலையே உங்களுக்கு முன்கூட்டியாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அண்ட் ரெகுலர் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய குழந்தைங்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோடைய. சரிங்களா? சில்ட்ரன் வந்து பாருங்கள், சன்னு, டாட்டர் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பௌஸ், அதாவது ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் என்சிசி இந்த ஸ்கூல்லலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்சிசி, சி சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. 5%, 3%, 2% வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அளவுக்கு மார்க் இருக்குது. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் ஒன்லி 100 rupees தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து யூபிஐ மூலிமாவும் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமாவும் பண்ணிக்கலாம், அண்டு எந்த டெபிட் மூலமாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15/10/2024 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதாவது சவுத் ரீஜன் தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, விசாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு எது இருக்கோ அதுக்கு நீங்கள் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரிசிப்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அண்ட் ஜென்ரல் நாலேஜு அண்ட் மேத்தமெட்டிக்ஸு அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதுவெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 80 கொஷின் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 160 மார்க் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக 60 நிமிஷம் தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் முடித்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, பிஇடி, பிஎஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுவும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத இவங்க வந்து லெட்டர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிச்சிருவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். கொஷினெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டைப்பில் வந்து கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முன்கூட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? பிஇடி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் வந்து தனித்தனியாக இருக்கும். மேலுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸும் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் அண்ட் 8 மினிட்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபீமேலுக்கு வந்து எல்லோரும் வந்து நார்மலாக நம்ம நடக்கிற மாதிரி தான். சரிங்களா? உங்களுக்கு 800 மீட்ரு இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.6 மீட்ரு வந்து மேலுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு எங்கே இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரன்னிங் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு என்ட்ரி ஆகிட்டு வரும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அண்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் என்னென்ன இது வந்து எடுத்துகிட்டு போகணும், அதாவது ஐடி ப்ரூஃப் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இருக்கணும். அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி அண்ட் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் அண்ட் ஐடி கார்டு இஷ்யூ அந்த காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறவங்கன்னா இருந்தால் உங்களுடைய ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாகின் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து எஸ்எஸ்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பாருங்கள், நியூ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து டேரெக்டாக போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில், நேம் அண்டு ஐடென்டிட்டி இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அண்டு அட்ரஸ் அண்டு எஜுகேஷன் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷனில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் அண்டு அப்ளை பண்ணுற முறையும் இதுதான். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10வது படிச்சிருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 10th படிச்சிருக்கிறவங்க வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரிங்களா? இந்த வேக்கன்சி வந்து எந்த வருஷமும் விட கிடையாது. இந்த 2024 மட்டும்தான் இந்த வேக்கன்சி விட்டுருக்காங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர்